வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ரசமா போச்சு. என்னப்பா கப்பு பார்த்துருங்க. இதே இன்னைக்கு நாங்கள் வாங்கின கப்புக்கு ஒன்று சமம். அதனால இன்னைக்கு நாங்கள் கப்பை வேற அடிச்சிருக்கோம். அப்புறம் கப்பத்தில் பார்த்தாங்க அதெல்லாம் கேட்கணும்னு இருக்குது. என்ன பண்றது? கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேஸ்டிங்க. எஸ் நாங்கள் வந்து இப்போ ரெக்கார்ட் சாம்பியன்ஸ் வர 9 டைம்ஸ் வின்னர்ஸ். அப்படியா? அதாவது எங்களுக்கு ஜெயிச்சு போர் அடிக்குதுப்பா. கப்பு என்னன்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. இருந்தாலும் ஜெயிச்சிங்க. அந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்த கூடாது. கப்பை ஜெயிச்சிருக்கோம், செல்சி அடிச்சு ஜெயிச்சிருக்கோம். அதாவது ஸ்பெஷலிஸ்ட் பெனல்டி ஸ்பெஷலிஸ்ட் வச்சு ஜெயிச்சிருக்கோம் நாங்கள். அது நம்ம கரெக்டா. சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே கேரபா கப் ஃபைனல்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்போம். அட்டகாசமான கேம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும். ஆமா எத்தனை சேவ் என்டர்டெய்னிங். ஆஃப் சைட் கோல் மட்டுமே ஒரு 3-4 கோல் ஆஃப் சைட் மட்டுமே இருக்கு நினைக்கிறேன். ஆனா நாங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்க குலதெய்வம் மேசன் மவுண்ட்டுக்கு தான். எவ்வா ரொம்ப நன்றிப்பா. நானும் ஆமா ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட நல்ல சான்ஸ் அவன் மிஸ் பண்ணா. போஸ்ட் ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு ஸ்ட்ரைக்கர் இல்லாம ஆடுவோம். எப்பாக்கு கூட ஆரான்னு சொல்லி வச்சு ஆரம்பிச்சாங்க. ஒர்க் அவுட் ஆகல. மற்றபடி எல்லாம் செம்ம ஸ்டார்ட்ல இருந்து எந்த வரைக்கும் ஃபுல் அட்டாக்கிங் ரெண்டு டீமுமே. ரெண்டு டீமும் டிஃபென்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம். பார்த்தா ரெண்டு டீமும் ஃபுல் அட்டாக் தான் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும். ஒரு 0-all கேம் வந்துட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமானா ரொம்ப ரேர் தான். கரெக்ட் தான். அட்டகாசமான கேம். சொல்ல போனா ரெண்டு மேனேஜரும் சரி கடைசி 11 போயிருமோ அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. கடைசியில கூலா வந்துட்டு பின்னாடி அடிச்சா இவன் என்னன்னா தலைவர் வந்து அது ஒண்ணும் இல்ல, பெனல்டி அடிக்கணுமா ஃப்ரீ கிக் அடிக்கணுமான்னு தெரியாம போயிடுச்சு அவனுக்கு. ஒருவேளை கோல் கிக் நினைச்சிட்டான் போல. என்னடா அப்படி வச்சு பண்ண மாத்தி அடிக்கிறது, இந்த சைடு கோல் கிக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்தி ஒரு பில்டப் இதுவே கொடுத்துருமா. ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி ஒரு வார்ம் அப் பண்ணி அவரே கேமரா காமிச்சிட்டு உள்ள வந்து சரி ஒரு பெனால்டியே சேவ் பண்ணாலும் ஒண்ணுக்கே சேவ். நான் அப்படி சொன்ன மாதிரி கடைசியில எங்க ஆளுங்க பால வெளியே உதைக்காம இருந்தா உள்ளே வராம இருந்திருப்பான். அப்ப கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. வெண்டி இருந்தாலே தான் பண்ணிப்பானா. அவனும் செம்மையா இருந்தான் அந்த மேட்ச் ஃபுல்லாவே. போத் ஈக்குவல்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா சொல்ல போனா வெண்டி ஆட விட்டுருக்கலாம். ஏன்னா ஆப்கான் ஃபைனல்ஸ்லயே அவன் தான் கீப் பண்ணா, பெனல்டி சேவ் பண்ணா. அவனே வச்சிருக்கலாம் சொல்ல போனா. ஆனா அவனே வச்சிருந்தா இவரு பெனல்டி ஸ்பெஷலிஸ்ட் வச்சு இவரை ஏன் உள்ள கொண்டாடலன்னு ஒரு பேச்சு வரும். கரெக்ட் தான். ஏதோ ஒர்க் அவுட் ஆகலாம் அவனுக்கு. பட் வெரி ஃபன் கேம் ஃபார் த ஃபேன்ஸ் எஸ்பெஷலி. நான் பார்க்கும்போது 85,000 கெப்பாசிட்டி, அதுவும் வெம்பிளியில அட்டகாசமான கேம். அதாவது யாரும் எந்திரிச்சு போக முடியும் இல்லாமையும், நிறைய கோல் போட்டு ஒன் சைடும் போகாமையும், எந்த நல்ல ஓன் கோல் எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு ஆசமான கேம். கங்க்ராச்சுலேஷன் லிவர்பூல் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சாச்சு இந்த வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்டர் தான் ஒரு கப்பு வாங்கியாச்சு. அடுத்த 2 கப்போட நிக்கிற பாருங்க. உங்களுக்கு கப்பல ஓடிச்சிருக்கேன். சரி, கமிங் பேக் டு த பிரீமியர் லீக். நம்ம ஹோலி கிரேல் போன வாரம் என்ன ஆச்சு? போன வாரம் ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் என்ன சொல்றது பிகெஸ்ட் விக்டரின்னு ஆரம்பிப்போமா. நான் ப்ரெடிக்ட் பண்ண கரெக்டா நீங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா 6 கோல் அந்த கேம்ல இருக்கு சொல்லி தொலைச்சாங்க. 6 கோலுமே லிவர்பூல் அடிச்சிட்டாங்க. நல்ல கேம் அடிச்சுட்டே இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரே பவுன்சிங் பால் மாதிரி இருந்துச்சு. திகின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை ஒரேடியா உட்காரச்சிட்டாங்க போல இருக்கு. இனிமேல் டப்பும் கிடையாது, குத்த வைக்கிறதும் கிடையாது. ஒரே அடியா கிளப்ப சொல்லிட்டாங்க. டாடா பாய் பாயிட்டாங்க. என்னப்பா 5 கேம்ஸ்ல 20 கோல்ஸ் கன்சீட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு கடைசியில இனிமேல் லீட்ஸை வந்து அட்டாக்கிங் ஃபுட்பால் நம்ம பார்க்க முடியாது போல. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் புது மேனேஜரா மார்ச்சான் அவன் பேரு. ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியர் லீக்ல மேனேஜ் பண்ண போறான். நம்ம பிரீமியர் லீகா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் மேனேஜர் பண்ண போறானான்னு தெரியல, என்ன கன்ஃபார்ம் பண்ணல. பட் பிஎல்சா சாக் பாவம் பயவுள்ள மேஜர் நியூஸ் அதுதான் இந்த வாரம். அவன் லைக் லாஸ்ட் சீசன்லாம் நல்லா பண்ணா. இந்த சர்ப்ரைஸ் ரிசல்ட்ஸ்லாம் வந்தது. பட் இப்போ வந்துட்டு இல்ல இப்ப சொல்ல போனா அவனையும் ப்ளேம் பண்ணும். பட் பிளேயர்ஸும் இல்ல. பேம்ஃபோர்ட் இல்ல, அவனுடைய மிட்ஃபீல்டர் அந்த கால்வின் பிலிப்ஸ் இல்ல. அதனால இப்ப யாரெல்லாம் வந்து லீட்ஸ் ஆடுறாங்களோ லீட்ஸ் ஜாலி வந்துடுறானுங்க. அந்த நீ வாப்பா ஆடுங்க, நாங்க கொடுக்குறோம், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அவளை படி படி சொன்ன மாதிரி லீட்ஸ் கூட ஜெயிச்சு 3 பாயிண்ட்ஸ் கேப் பண்ணியாச்சு. ஆமா, அதுவே சொல்றப்ப நம்ம அடுத்தது சிட்டி கேம் பத்தி பேசணும். ஏன்னா ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் கேம் வந்து நல்லா போயிட்டு இருந்த கேம் வந்துட்டு ஹேண்ட் பாலையும் கொடுக்காம. அதாவது நான் வந்து எவர்டன் இவ்வளவு நல்லா ஆடி நான் பார்த்ததே. அப்படியா? ரொம்ப நாளா ஆச்சு இப்படி நல்லா விளையாண்டு நான் பார்த்தேன். அட்டகாசமான பிளே. அதாவது ஆலம் தான் மிடில் ஆஃப் த பார்க்ல பால் பண்ணிட்டு இருந்தோம். அது மிஸ்டேக்கே இல்லாம ஆடிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த கீன் மட்டையை மட்டும் கையில கிடைச்சான் அவனுக்கு இருக்கு. நாதாரி பய ஏடா அழகா ஒரு பாலை எட்டி உதைக்க விட்டுப்பட்டு அது எங்கடா அவரால் நவர முடியாம ஏதோ அது என்னது அது ஒரு கேம் எல்லாம் கேமரா வச்சுட்டே போவாங்க. எல்லாரும் ஒரு ஸ்டாச்சுவாவே நிற்பாங்க. ஏதோ ஒரு கேம் ஆட எல்லாரும் ஸ்டாச்சுவா நிற்பாங்க. நம்ம எல்லாம் கேமரா தூக்கிட்டு ஒருத்தவங்கள தான் போவானே. அடே ஒரு வீடியோ ஃபேமஸ் ஆச்சுலடா.
ஓ ஆமா ஏதோ ஒரு கேம் அது பேர் எனக்கு வர மாட்டேங்குது. அது மாதிரி பயப்பட நின்னுட்டேன். ஐயோ எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சாங்க. ஐயாடா என்னமா நல்லா விளாண்டாங்க. சரி அதுதான் போச்சு அப்படின்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அது எப்படிதான் ஹேண்ட்பால் இல்லை பக்கா ஹேண்ட்பால். அதுதான் வந்துட்டு அதுலேயே தெரியுது உங்களுக்கு வந்து விஏஆர்லாம் எப்படி வந்துட்டு பிக் டீம்ஸ்க்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறாங்கன்ட்டு. அதனால ஓட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருந்தாலும் பெரிய விஷயம் எவர்டன். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அந்த பாட்டம்ல இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு இவங்களாம் ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா லிவர்பூலுக்கும் 1 பாயிண்ட் தான் கேப்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ரேஸாக போயிருக்கும். என்ன சொல்றது, இந்த மாதிரி டிசிஷன்ஸ்னால நிறைய டைட்டில்ஸ் முடிவாகுது, ரெலிகேஷன் முடிவாகுது. நீங்க வந்து ஹேண்ட்பால் ஐடியா என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இதே ரெஃப்ரி வந்து கிறிஸ் கேவனை வந்து எங்களுக்கும் ஸ்பர்ஸ்க்கு உண்டான ஒரு கேம் கேவலமான டிசிஷன் பண்ணால அடுத்த வாரத்துக்கு சாம்பியன்ஷிப்ல போட்டாங்க. இந்த நாய் இனிமேல் சாம்பியன்ஷிப்ல ரெஃப்ரியே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்காட்டிஷ் லீக்ல தூக்கி போகணும். ரீசெண்டா ஒரு ரெஃப்ரி அசோசியேஷன் வரை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரெவ்யூ பண்ணுவாங்க நினைக்கிறாரு. இன் கேஸ் இட்ஸ் ராங் டிசிஷன்னா ஏதாச்சும் இது என்னன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வருது. மேட்ச் டைம்ல பார்க்கும்போது எங்களுக்கு ஹேண்ட்பால்னு தெரியல, மேட்ச் முடிச்சு திருப்பி பார்த்தா இப்போ ஹேண்ட்பால் தெரியுதா உனக்கு தெரியாதுன்ட்டு விஏஆர் ஒரு தனியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி உன் வேலையே அதை பார்க்கறது. உனக்கு எதுக்கு நார்மல் டைம்ல சம்பளம், உனக்கு எதுக்கு சம்பளம் தராங்க? ஏதோ ஒரு வெறுப்பாயிருச்சு கேம் முடிச்சு. சரி அடுத்து நம்ம போவோம். நம்ம ஆர்சனல் மேட்ச், ஆர்சனல் வெர்சஸ் வூல்ஸ். வெறித்தனமான வின் போலயே. ஆமா இல்ல அது லக்கா செட் எல்லாம் அந்த ஸ்கோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க ஆர்சனல். வூல்ஸ் வந்துட்டு 1 கோல் லீட்ல இருந்துட்டு தோத்து போய் ரொம்ப ரேர் ஆகுது. அண்ட் அதையுமே நம்ம பிரேக் பண்ணி லிட்டரலி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு லாக்டஸ் எப்படியோ கோல் அடிச்சு செட் கோல் பெப்பே ஒரு கோல். ஐயோ சரியான கம்பேக். அந்த ப்ராப்பர் ஆர்சனல் விண்டேஜ் ஆர்சனல் பார்த்த மாதிரி இருக்கு. குட் வின் ஃபார் கன்னர்ஸ். நல்ல ஓபன் அப் தி டாப் 4 அகைன். எனக்கு இப்ப தெரிஞ்சு கன்னர்ஸ் தான் பிரைம் ஸ்பாட். ஆமா இப்போ போற நிலைமை பார்த்தா நீ சொல்ற மாதிரி டாப் 4க்கு அடிக்கலனா கேவலம். அதாவது மீதி 3 மேட்சையும் ஒருத்தர் நல்லா ஒருத்தர் சொல்லியிருந்தான், the only person that can stop Arsenal is Arsenal. அது மாதிரி இன்னும் 3 மேட்ச் இன் ஹேண்ட் ஜெயிச்சா யுனைட்டோட ஒரு 7 பாயிண்ட்ஸ் லீட்ல போயிடலாம். அட்டகாசமான சான்ஸ் ஹார்ட் அட்டாக்கும் அவரோட பசங்களுக்கும் என்ன பண்ணாங்க. ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேமும் இருந்துச்சு. ஆனா என்னன்னா கடைசி வரைக்கும் போகணும் ஒரு மென்டாலிட்டி புதுசா இருக்கு ஆர்சனல். ரொம்ப கரெக்ட் தான். அந்த கேம் கிவ் அப் பண்ணாம கடைசி வரைக்கும் போலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா விட்ட கோலே ஒரு மிஸ்டேக் லூசர் பையன் கேப்ரியல்னால. பட் கடைசி வரைக்கும் போவோம், ஏதோ பண்ணணும் அந்த மென்டாலிட்டி சூப்பரா இருந்துச்சு இந்த ஆர்சனல்ட்ட. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே ஆர்டெட்டா அவருடைய டாக்டிக்ஸ் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு போல. பால் ஒர்க் அது போல. அப்படியே நம்ம டாப் 4 பத்தி பேசுறப்போ நம்ம மேன்யூ வாட்ஃபோர்ட் அதாவது 0-1 டிரா. நான் வேற போனேன் வீக்கெண்ட் ஜெயிச்சனால பயந்துட்டேன். ஐயோ மேன்யூ பேக் அப்படிங்கிற மாதிரி நான் பயந்துட்டேன் போல. அதுதான் தவறான தலைவங்க ஆல்வேஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் பேக் டு ஃபார்ம் தான். என்னாச்சுன்னா ரொனால்டோ கோல் அடிக்கிறதுனாலும் சரி, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து கோல் ஷாட் அடிக்கலாம், கன்ஃபார்ம் கோல் அந்த காலருக்கு போகுது. ரொனால்டோ அதே இடத்துல இருந்துட்டு அந்த ஷாட்டை பிளாக் பண்ணிட்டான். டேய் தலைவனுக்கு எப்பறம் நாங்க எப்பறம் கோல் பண்ண முடியும்? நாங்க இருந்தே ஆகணும் கோல், நீங்க மட்டும் கோல் பண்ண நாங்க என்ன பண்றது? ஆமா எப்படியோ ஹார்ட் ஃபாட் 0-1 டிரா ஃபார் மேன்யூ அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஃபாட் டிரா கரெக்ட் தான். ஆனா சிசோகோவும் சமீர்னு ஒரு டிஃபெண்டர் வேற லெவல் ஆனாங்க ரெண்டு பேரும். அதாவது இவங்க முக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவா வண்டி எப்படி ஜீவா கண்ணாடி திருப்பினா ஓடும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. என்னதான் மாத்தினாலும் சரி. ஆனா இதுல ஒரே ஒரு குட் திங் என்னன்னா மிஸ்டர் மெக்வயர் ஆடாததால கிளீன் ஷீட் வச்சு. அதுதான் நானும் நினைக்கிறேன். அவன் ஆடி இருந்தாலும் தோத்துருப்பாங்க, அவன் ஆடாதனாலதான் டிரா ஆச்சு. கிளீன் ஷீட்டாவே வந்தது. சோ ஒரு மேட்ச்ல ஒரு கோலை போட்டு ஸ்லைடுலயே போறாங்க பக்கத்து பிச்சுக்கு. தாங்க முடியல. அடுத்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் பார்த்தோம்னா வாட்ஃபோர்ட் கிறிஸ்டல் பேலஸ். கிறிஸ்டல் பேலஸும் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் மிட் டேபிள் வர அளவுக்கு 4-1 சரியான பூஸ்ட். உங்களுக்கு சரியான பூஸ்ட். அட்டாக்கிங் ஃபுட்பால் நம்ம கூட 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நல்லா அட்டாக்கிங் இப்போ கொஞ்சம் திருப்பி அது பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்னா ஜெயிக்கிறானுங்க இல்ல தோத்துறானுங்க. இன்கன்சிஸ்டன்சி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பேக் டு ஃபார்ம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. பேட்ரிக் எக்ஸாக்ட்லி மிட் டேபிள்ல முடிச்சிடுவாங்கன்னா நான் நம்புறேன். இப்போதைக்கு 10th 11th இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 10th மடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல மேட்ச் தான். அடுத்தது நம்மளோட ரெலிகேஷன் டு மிட் டேபிள் கண்டெண்டர்ஸ் நியூகாசில் மறுபடியும் ஒரு வின். பேக் டு பேக் வின்ஸ் தான். கிறிஸ்டியன் எரிக்சன் ரிட்டர்ன் பிரெண்ட்ஃபோர்டுக்கு. ஆமா யூஸ் கேம். ஆமா கேம் போனாலும் சரி அவங்க பென்ஃபோர்ட் 150 டேஸ் நம்ம கழிச்சு ஐ பேக் டு ஆக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹியூஜ் ரிலீஃப் அண்ட் கிரேட் நியூஸ் நம்மளுக்கு. அவங்க டீம் தோத்தாலும் அடுத்த வச்சோம். பட் ஆனா ஹாப்பி ஃபார் வெரி ஹாப்பி.
அப்படியே பார்த்தாலும் ஆஸ்டன் வில்லாவும் வின் ஆஸ்டன் வில்லா பேக் டு வின்னிங் வேஸ் 2 கோல்ஸ். அவங்களும் அப்படியே 2-3 கேமா டிரா லாஸ்ட்லயே போயிட்டு இருந்தவங்க அப்படியே அவங்களும் பேக் டு வின்னிங் வேஸ். ஸோ இந்த வீக் ரொம்ப எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் அந்த விட்டு போன கேம்ஸ் கேன்சல் ஆன கேம்ஸ் எல்லாம் நம்ம வெறும் முக்கியமான மேட்ச் பார்ப்போம். அப்படியே சொல்லும்போது நம்ம வெஸ்ட் ஹாம் வர்சஸ் வூல்ஸ் அகைன் டாப் 4 ஃபைட்ல வந்துட்டு வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சிட்டாங்க. பயங்கரமான வின் இன்னைக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வூல்ஸ் ஆர் அவுட்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 2 கேம்ஸ் தோத்தனால டாப் 4ல அவுட் கேட்கலாம். டாப் 6 இஸ் ஸ்டில் கண்டெண்டர்ஸ். வெஸ்ட் ஹாம் ஸ்டில் நல்ல டஃப் கொடுக்குறாங்க. டாப் 4 பாப்போம். சோ வெஸ்ட் ஹாம், ஆர்சனல், ஸ்பர்ஸ் ஜெயிச்சனால ஜெயிச்சனால பாவ நடுவுல பர்ன்லி கூட தோத்துட்டு மொத்தமா வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப பார்த்தா டக்குன்னு மறுபடியும் 4-0. சரி லீட்ஸ் ஆமா அது என்ன சொல்றது நம்ம. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பேக் இன் கண்டென்ஷன். அப்புறம் கேனன் சான் தான் ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ் மோர் சக்சஸ்ஃபுல் டூவோ இந்த பிரீமியர் லீக். 37 ட்ரோஃபி வாங்குறா நல்லா இருக்கும். இங்க அவங்களுக்கு தெரியல. But still very good partnership. They are coming back to life னு சொல்லலாம். இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது பர்ன்லி 2 wins on a row. இந்த வீக்கெண்ட் வின், போன வீக்கெண்ட் ஸ்பர்ஸ் கூட வின். ஒண்ணுமில்லாம கடந்தாங்க. பாத்து 2 கேம் வின் தொடர்ந்து மேல வந்துட்டாங்க. லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி ரெலிகேஷன் பேட்ல பாருங்க எவ்வளவு நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ இதுதான் இந்த வீக்கோடைய பிரீமியர் லீக் ரிவ்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். மீம் ரிவ்யூ courtesy of தமிழ் ட்ரோல் ஃபுட்பால் அண்ட் தமிழ் ஃபுட்பால் சென்ட்ரல் ஆஸ் யூசுவல். உங்களுடைய இதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் மீம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீம் என்னன்னா நீங்க பார்க்குற மாதிரி மான்செஸ்டர் சிட்டியோட ஸ்கேம் த ரெஃப்ரீஸ் இன் செல்ல குழந்தைகள். எஸ், என்ன சொல்ல வரீங்க அதை பத்தி? ஏதாவது ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. அதாவது வார் இப்போ வந்து 2 years செகண்ட் இயர் ஆகும். ஆமா, ரைட்டா. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. ஆனா இதை விட ஒரு பிளாக்கெட்டான ஹேண்ட்பாலே இருக்க முடியாது. அதாவது வேற ஏதோ பாதியா அடிக்குது, அவன் கை வந்து இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவன் கை ஒரு ஏக்கர் தள்ளி இருக்குது உடம்புல இருந்து, நல்லா தட்டி விட்டுட்டே போறான் பால. ஏதோ ஃபுட்பால் அடிச்சோன்னா பேஸ்கெட் பால் அடிட்டு போறாங்க. அதுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு அதுல என்ன என்ன கண்ணக்கடி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. அவனுக்கே தெரியுது ராட்ரிக்கே ஐயோ தொட்டுட்டமே புடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறான். நம்மதான் இருக்காங்க எப்படி கொடுக்க மாட்டேன் வாழா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவன் தெளிவா சொல்றான் ரெஃப்ரி ஏன் வந்து பிளைண்ட் சைடு இருந்துச்சு எனக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கு தான் பணம் கொடுத்து வார வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது சம்பளம் தாங்க 2 பேர் உட்கார வச்சிருக்காங்க. ஏன்டா மேட்ச்ல டிசிஷன் எடுக்க முடியல என்னத்துக்கு வாரில் உட்காந்து இருக்கிறேன். அதோட டெக்னாலஜி வேற எங்க இருக்குது? எத்தனை ஸ்கிரீன்ல போட்டு வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் இனஃப். ஆமா ஏன்டா ஸ்லீவ் இங்க இருக்குது, பால் இங்க போடுது, எப்படா இட் இஸ் நாட் இனஃப்? அநியாயத்துக்குன்னு ஒரு டிசிஷன், ஒரு பிளண்டர். ஒரு பிளண்டர். நம்ம அப்படியே அடுத்த மீம் போயிடலாம். அடுத்த மீம் நம்மளோட செல்லக்குட்டி மான்செஸ்டர் யுனைடெட் எல்லா டாப் 4 டீம்ஸ்க்கும் ஒரு தெய்வம் மாதிரி வந்து ரிசல்ட். அதாவது ஒரு கேமை ஜெயிச்சிடுறது, ஜெயிச்சு மற்றவங்களை எல்லாம் பீதி ஏத்திடுறது. என்னமோ பேக் டு வின்னிங் வேஸ், we are unbeatable அந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் விட்டுற வேண்டியது. அப்புறம் நம்மளுக்கே தெரியும் சரிவா, வாட்வர்டா இருந்தாலும் சரி, சாம்பியன்ஷிப் சைடா இருந்தாலும் சரி, தலைவர்கள் will lose points. ஆமா, அதுல வந்து ஒருவித டவுட். அதாவது அவங்க ஃபேன்ஸ் வெறுத்துட்டாங்க. அடே நீங்க ஜெயிச்சா தான்ப்பா சரி, ஏதோ ஒன்று அவைலபிள் பண்ணாச்சும் பரவாயில்ல. அவங்களோட தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்ற வேண்டியது, இஷ்டத்துக்கு வாயில வரதெல்லாம் சொல்ல வேண்டியதான். ஒரு கோல் அடிக்க முடியுது இல்லை, என்ன பண்றது? சோசைட்டி ஆனா நல்லது. டாப் 4 டீம் கண்டெண்டர்ஸ்க்கு நல்லா தான் போச்சு. ஆளாளுக்கு வந்து தலைவர் மொத்தம் கொடுக்குற மாதிரி அப்படியே இருக்க வேண்டியதான். இவனுங்களா அப்படியே எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு இப்ப வந்து எல்லா கேம்ஸ் ஆடிட்டு அனுப்பிடுங்க. அதாவது போர்த்துல இருக்கிறாங்க, கீழே கட்டி கேம் ஆடல. கரெக்ட், ஆடிதான் தலைவர் சவந்து போயிருவாங்க நினைக்கிறேன். அந்த லட்சணத்துல இருக்கு அவங்க டீம். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் மீம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மீம் ரீசெண்டா நடந்த கேரபோ ஃபைனல்ஸ்ல வந்துட்டு கெப்பா வந்துட்டு ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எடுத்துட்டு வந்தானுங்க. என்ன பில்டப், அவன் வந்தாலே ஜெயிப்போம், அவன் சேவ் பண்ணத பெனல்ட்டியே இல்லை அப்படின்னு பார்த்த 11 ஒண்ணு கூட கையில ஒன்னே ஒண்ணுதான் கையில தொட்டான். ஐயோ அதுவும் தடுத்துடணும் பயமாயிருச்சு. ஆனாலும் தலைவர் விட்ட ராக்கெட் இருக்கே, அதாவது வெம்பிளியில இருந்து கிளம்பி அனிமா அவங்க ஸ்டேடியம்ல இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா போயிருக்கோம். அதாவது ஏகப்பட்ட மீம்ஸ் ஒருத்தவங்க கண்ணாடி உடஞ்ச மாதிரிலாம் போட்டு அடுத்து இங்காத இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையா பெனல்ட்டி எடுக்க போனியா இல்ல ஃப்ரீ கிக் இல்ல கோல் கிக் அடிச்சு போயிட்டியான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் செல்சி ஃபேன்ஸுக்குமே தெரியல போல. ஆமா, அதான் அந்த மீம்ல ரியாக்ஷன் வர மாதிரி செல்சி ஃபேன்ஸ் என்னடா இது வச்சு இதுக்கு அப்புறம் மென்னியே விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்களும். என்ன ஃபீலிங், என்ன பண்றது, மேட்ச் முடிஞ்சாச்சு, சரி கப்பு தோத்துறானுங்க. ஓகே, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
சரி, இந்த செக்மெண்ட் மீம் செக்மெண்ட்டுக்கு இதோட நிறைவடைகிறது. அடுத்த செக்மெண்ட், இந்த வாரத்தில் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல நம்ம ஆண்டோனியோ காண்டே என்ற கிளப்பை கிழிக்கிறானால அவனையே கலாய்ச்சிக்கிறானா தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடா பேச்சு, கிளப் ஹேஸ் டு ரீஅசஸ் மீ. அதான் அவனே சொல்லிக்கிறான், விட்டுறியா நான் ஓடிடுறேன்னு சொல்றான், தெளிவா சொல்றான். அதே சொல்லிட்டான், இதுதான் டைலாக் சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு. I spoke with Richard. Now the club want me to stay. We have good plans. I know what I want to do. அப்ப நான் இப்படி என்ன சொன்னேன், 4 out of 5 losses not acceptable to me. ஒழுங்கு மரியாதை நீ போக விடுறது கதர்னியாடா, என்னடா பண்ற நீ அப்படின்னு இருக்குது. நான் ஒரு வாரம் ஒன்று சொல்லுவான், அடுத்த வாரம் வேற சொல்லுவான். ஆனா பரவாயில்ல, அவனே பிடிச்சி மென்டல் டார்ச்சர் பண்றானுங்க ஸ்பர்ஸ். அவனையே பண்றாங்கன்னா அவன் கிளப் எந்த நிலைமையில இருக்குன்னு நினைச்சுப்பாரு. ஐயோ, அவன் என்ன சொல்ல வந்தான்னு பாதி பேருக்கு தெரியல. இதுல என்னடா மீன் பண்ண வர அதே சொல்றா அப்படின்னு கடைசியில பார்த்தா கமல்ஹாசன் பண்ற ட்வீட் மாதிரி ஆயிப்போச்சு. என்னை டேக் பண்ணுங்கிற அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து நான் தான் இந்த ஆளுக்கு இந்த டீமுக்கு நான் தான் அப்படிங்கிற என்னடா சொல்ல வரேனே தெரியாம போயிடுச்சு. நீ சொன்னா போன வாரம் நீ சொன்ன மாதிரிதான், என்னவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டான் போல இது. அதான் நம்ம பிரச்சனை ஆகி போச்சு அவனுக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் ட்வீட் என்னன்னு பார்த்தோம்னா, பிராங்க் லேம்பர்ட் 3-year-old டாக்டர் கூட பெனல்டி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டா தான் சொல்றான். அவன் சொன்னதுலேயே உருப்படியான விஷயம் இதுதான். ஆக்சுவலா வந்துட்டு யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, என்னப்பா இது காலில் ஆடுற கேம் வந்து கையில பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க, வாலிபாலா பேஸ்கெட் பால் ஆடாது அப்படிங்கிறாங்க அவங்க. அவன் தெளிவா சொல்றான், சரி நான் போய் ரெஃப்ரிட்ட கேட்டேன், நான் சத்தம் போடாம கேட்டேன், பொறுமையா பேசி கேட்டேன். அவன் சொன்னா நான் ஆப்போசிட் சைட்ல நின்னேன், ஆனா எனக்கு தெரியல VAR போச்சுன்னா. சரி அவனையும் விட்டுருவோம், VAR போச்சு. எல்லா ஆங்கிள்லையும் பாக்குறீங்கல்ல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எவ்வளவு பெனிஃபிஷியலா இருந்திருக்கும். அதே மாதிரி டாப் எண்ட்ல லிவர்பூல் டைட்டில் ஃபைட் பண்றாங்க, அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அவரு தெளிவா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு. இதுக்கு மேல இந்த நாய்ங்க என்ன பண்ண முடியாது. ஜஸ்ட் சாட்டர்டே ஆஃப் ஃபுட்பால். இதேதான் வாரம் நடக்குது. இது அதாவது ஒரு இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சீசன் பூரா எத்தனை இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் போயே டைட்டில் போறதுக்கான வாய்ப்பே இருக்குது. கண்டிப்பா. அதுவும் எப்போ, அதாவது மிட் மேட்ச்னா கூட பரவாயில்ல, 88th மினிட் நடக்குது. அதுக்கப்புறம் எப்படி கோல் போடுவாங்களோ அடுத்த விஷயம். ஆனா இது நடந்திருந்தா ஏதோ ஒன்று ஆயிருக்கும்ல, அங்க டிரா இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது பிராங்கின் பரிதாபங்கள் அப்படி நிலைமையில ஆகி போச்சு அவனுக்குன்னு. என்ன அவனுவான்னு தெரியல பாவம். அதாவது சூப்பரான கேம் ஆடியும் தேவ் கம் அவுட் வித் நத்திங். ஒரு மோசமான ஒரு பரிதாபமான நிலை. அதோட இந்த வாரத்துல பிரஸ் கான்ஃபரன்ஸ் நிறைவு பண்றோம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட், நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸைட்டிங் பிக்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் the battle of the Manchester clubs, Manchester derby. இனிமேல் டாபி இல்ல, இனிமேல் மான்செஸ்டர் டோபி தான். அங்க போய் துணி துவைக்க கூட தான் அங்க போறதுக்கான லாய்க்கு போட்டிருக்கிற துணியா இந்த வாரம் எடுத்து அடிச்சு கிளப்ப போறாங்கன்னு தெரியல அவனுக்குல. மான்செஸ்டர் இஸ் தி ரெடி. நாங்க லிவர்பூல்ல கெஞ்சி கேக்குறோம்டா, அட்லீஸ்ட் டிராவாச்சி பண்ணுங்கடா. டிராவாச்சி பண்ணுங்களா? விளையாட்டி காமிச்சிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 2-0 விக்டரி ஃபார் சிட்டி. என்னோட ப்ரெடிக்ஷன் 2-0. I am going for 8-0. கோஜால 2-0 ஆறாயடா டே. நீ சொல்றது வந்து மெக்வைர் ஸ்டார்ட் பண்ணனும், நானும் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் மெக்வைர் ஸ்டார்ட் ஆடா. மான்செஸ்டர் டர்பில கிளப் கேப்டன் ஸ்டார்ட் பண்ணாம எப்படி? அதென்ன கரெக்ட். தலைவர் கன்ஃபார்ம் ஸ்டார்ட். டவுட். அதாவது டி ப்ரூய்னேவும் ஃபோர்டனும் பிரிச்சு மேய போறாங்க நடுவுல. அதுதான் நடக்க போகுது. சரியான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்க போகுது. ஏன்னா அகைன் அவங்களும் டாப் 4 வரணும்னா இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் கண்டெண்டர்ஸ் வந்து க்ளோஸராக போயிட்டே இருக்குது. அகைன் மஸ்ட் வின் கேம் ஃபார் போத் த கிளப்ஸ். எக்ஸைட்டிங்காக இருக்குது, பார்க்கலாம் இருக்கு போகுது. எங்கத்தான் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. நமக்கு தெரிஞ்சு மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து ஒன் சைடு தான் போல. எப்படி பிரிச்சு போட்டாலே அவனுக்கு வந்து கோல் தான் போட போறாங்க. ஐயோ, ஆர்சனல் எப்படி இருந்த டீம். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டாட்டன்ஹாம் vs எவர்டன். 2 அன்ஸ்டேபிள் கிளப்ஸ் அப்படி வாங்க போறாங்க. அது எப்படி போகுது, நீ என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு டாட்டன்ஹாம் ஒரு கேம் ஜெயிச்சதுலேருந்து கான்ஃபிடன்ஸ் ஓவரா இருக்கும். அதை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு பேச்சுன்னு நினைக்கிறேன். எவர்டன் வேற வழி, சிம்பிளி தே நீட் அ வின். வேற வழி இல்லை, என்ன பண்றது. எவர்டன் டெஃபினட்டா ஆல்மோஸ்ட் ரெலிகேஷன் சைடு போயாச்சு இப்போ. நல்ல கேமும் ஆடினாங்க போன வீக். அதே கேமை திருப்பி ஆடினாங்கன்னா டாட்டன்ஹாம் கூட நல்ல சான்ஸ். ஏன்னா டாட்டன்ஹாமோட டிஃபென்ஸும் பெருசா இல்லை. பார்த்தோம்னா அவங்களுடைய டீமும் வந்து பரிதாபமான நிலையில இருக்குது. ஸோ டஃப் மேட்ச். அடுத்தது நம்ம லிவர்பூல் வெஸ்ட் ஹாம். அதான் சொல்றீங்க, நீ பயமாட்டாயா இருக்குது எங்களுக்கும். அவனுக்கு எப்ப எந்த நீங்க ஆடுவானுங்கன்னே ஒழுங்கா தெரியாது நமக்கு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் ஹாம் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் டாப் 4 வரணும். ஆமாம், அவங்களுக்கு அவசியமான கேம் இது. ஏதோ எங்களுக்கு ஒரு ஓப் கேம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தினால கொஞ்சம் சேஃபாக இருக்கேன். இல்லைனாலும் ஆனால் வெஸ்ட் ஹாம் கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் லைக் கூட நாங்கள் தோற்றோம் இல்லைன்னா ட்ராப் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஒண்ணுதான் இந்த லூயிஸ் டியாஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்ம்ல இருக்கிறதுனால இன்னைக்கு பையன் அட்டகாசமான கேம். அதனால ஏதோ ஒரு ஹோப்ல அவனுங்க ஜெயிக்கிறது பொறுத்து எப்படி இருந்தாலும் யுனைடெட் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால அவனுங்க திருப்பி 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்க போறாங்க கேம் வரும்போது. அவனுங்க எப்படி ஜெயிச்ச பரவாயில்ல பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வாரத்துடைய ஷோவை முடிவு கொண்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, அன்டில் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்க போறேன். திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். This is Subhash. See you next week. Take care.